Hello guys, welcome back to our channel. நீங்க பார்த்துக்கிற techytimes நான் உங்க அலன். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒயிட் போர்ட் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பிசில எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து மொபைல்ல வந்து எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதையும் நான் வந்து தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து டெக் அப்டேட்ஸ், அப்புறம் வந்து ப்ராடக்ட், அப்புறம் ஆப், வெப்சைட் ரிவ்யூஸ் பண்றோம். அதே மாதிரி டியூட்டோரியல்ஸும் போட்டுட்டு இருக்கிறோம். யூடியூபர்ஸுக்கு ரிலேட்டடான வீடியோஸும் போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த சேனல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைசி லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய டவுட், அப்புறம் வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க கமெண்ட்டை வாசிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏறி கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு மேலே ப்ராடக்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெண்டாவதாக ஒயிட் போர்டு அனிமேஷன் மேக்கர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ ப்ளூ கலர் லோகோட அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். ஸோ வேறு எந்த ஒரு லேண்டிங் பேஜ் எதுவுமே கிடையாது, இதில் டேரெக்டாக டவுன்லோட் பேஜ் தான். ஸோ இதில் மேலே $39 கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் கண்டுக்கிற வேணாம். ஸோ டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து எல்லா ஓஎஸுக்கும் வந்து சப்போர்ட் ஆகுறது, அதனால் நோ ப்ராப்ளம். ரேம் இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி 250 இல்லை 200 MBக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் வந்து கனெக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நெட் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் ரேம் எல்லாம் கம்மியாக இருக்கிறது, ஒரு 4GB இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கிற ரேம் இருக்கிற சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதனால் அதை பற்றி ஒன்றும் நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போது நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து டீஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது ரிலேட்டடாக எதாவது பண்ணுறோன்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து இப்போது ஃபஸ்ட் பேஜ், மெயின் பேஜில் வந்து இவ்வளோ தான் காமிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு மேலே வந்து க்ரியேட் நியூன்னு இருக்குது. ஸோ அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா பிளாங்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஓனாக வந்து தனியாக கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெயின் டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்னு நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பிளாங்க்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மேலே பிளாங்க்ன்னு இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ் பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இப்படி கேட்கும். ஸோ 16:9 அதை போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து 16:9 கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு யூடியூப் வீடியோஸுக்கெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி உள்ளே வந்த உடனே எல்லா ப்ராஜெக்ட்லேயும் உள்ளே வந்த உடனே கீழே வந்து பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டுன்னு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்ன்ற பட்டனை கொடுத்துக்கோங்க. ஸோ டெலீட்ன்ற கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி பிளாங்க் பேஜாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்படி பிளாங்க் பேஜாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டின்னா அந்த முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து சைடில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன்ஸு, கேமரா, அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டு, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டு கிட்ட வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒயிட் போர்டுக்கு வந்து ஒயிட் போர்ட்லேயே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டு சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா சூஸ் ஃபைல் கொடுத்து உள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கலர் பேக்ரவுண்டாக நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இதை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப்னால் இப்படி வந்து இழுத்து விட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், ஒன்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இமேஜஸ், ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ், ஷேப்ஸு, டெக்ஸ்ட்டு, டெக்கரேஷன்ஸு, அப்புறம் வந்து சவுண்ட்ஸுன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் வந்து நமக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாமே உள்ளே இருக்கும் டிஃபால்ட்டாக. இல்லை அப்படின்னா நம்ம இதிலேருந்து கூட சூஸ் பண்ணி, அதாவது நம்ம சிஸ்டம்லேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஷேப்ஸில் இருக்குது, டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் டெக்ஸ்ட்டில் தான் வந்து நம்ம புதுசாக வந்து டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு வந்து ஒயிட் போர்டில் வந்து அப்படி எழுதி காமிக்கிற மாதிரி வரும். ஸோ சைடில் அதுக்கான ஃபாண்ட்டு, அப்புறம் ஃபாண்ட் சைஸு, கலர், ஃபாண்ட்டு கலரு, அப்புறம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் வந்து டிசைனான ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நான் இப்போ வந்து வெல்கம், ஓகே, வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு நான் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது கொடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ தான் ஒயிட் போர்டு அனிமேஷன் அப்படின்றதேவும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து இதை வந்து கொஞ்சம் அங்கிட்டு இழுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதோட கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஓகேங்களா? இந்த ஸ்பீடு ஃபாஸ்ட் எல்லாம் வந்து இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து கேமரான்ற ஆப்ஷன். ஸோ அந்த கேமரா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அனிமேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கான அந்த அனிமேஷனுக்கு தான் அந்த கேமரா அப்படின்றது பேர். ஸோ நான் இப்போ வந்து புஷ்அப் அப்படின்ற ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறதுக்கான அனிமேஷன் தான் இதுன்றதுனால நான் அதை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணுறேன். ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லைடோட அந்த எட்ஜில் வந்து இந்த செகண்ட் ஸ்லைடாக அதாவது இந்த கேமரா வந்து நான் வைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்லைடோட எட்ஜில் இந்த கேமரா வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கேமரா வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைடு வருது, அந்த வெல்கம் முடிஞ்ச உடனே அப்படியே அது வந்து புஷ்அப் பண்ணி அடுத்த ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த அடுத்த ஸ்லைடில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் இப்போ வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு காமிக் மேரில் ஒரு இமேஜை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இந்த இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சவுண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சவுண்டுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கீழே வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல உள்ள அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து சவுண்டுக்கான இது ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இப்படியே லோட் ஆகும் கொஞ்சம் நேரம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் லோட் ஆகும். நானே சவுண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஆட் பண்ணுறேன், அதனால் லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பிசியில் உள்ள ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய வாய்ஸோ இல்லை உங்களுடைய சவுண்ட்ஸோ எது எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணுன்னாலும் அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் அங்கேயே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த நடுவில் உள்ள ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் காமிக்கும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறது தான். ஸோ அது பக்கத்துலேயே வந்து கேரக்டர் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் காமிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கேரக்டரை இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும். ஸோ வாக்கிங்கா இல்லை திங்கிங்கா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ப்ளகின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து அவங்க எந்த ஆக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த மாடலுக்கு வந்து அப்படியே மாறிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஜஸ்ட் இதை வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்து இந்த சைடில் இப்படி நிப்பாட்டிட்டு எனக்கு வந்து அது எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு நான் அதை வந்து இப்போது ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு உள்ள நான் அந்த இமேஜை நான் டெலிட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இதை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கேமராவுக்கு அடுத்து கொடுத்துட்டேன். ஸோ ஓகே 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். இப்போ சைட்லேயே எனக்கு அந்த இமேஜும் வருது பார்த்தீங்களா, கேரக்டர்ஸு. இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து எந்தளவு இதை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு நாங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச டுட்டோரியல்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் இதை வந்து டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா, அதாவது இந்த பிசி சாஃப்ட்வேரே இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து இதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவே இதுக்கு செப்பரேட்டு தான். பட் இது ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் கொடுத்தேன். இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா?
ஓகே கைஸ், இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த எல்லாம் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மேலே பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டில் வேணுமா இல்லை வீடியோவில் வேணுமான்னு கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து வீடியோவில் வந்து 576 பிக்சலுக்கு தான் வந்து அவங்க அவைலபிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணமான்னு கேட்கும். ஆனால் வாட்டர் மார்க்லாம் இதில் இல்லை, அப்படி கேட்குறாங்க. பட் அதில் வந்து இல்லை. ஸோ ஃப்ரேம் ரேட்டு அது இதுன்னு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எந்தெந்த ரேஞ்சில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ வெர்ஷனில் 10 நிமிஷம் வரை தான் வந்து எடிட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்து கீழே வந்து எல்லாம் சூஸ் பண்ணிட்டு கீழே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து அங்கே நீங்கள் உங்களுடைய அந்த பிசியில் வந்து அதுவே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சாலும் 10 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணுங்கள். இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வருது அப்படின்னா செப்பரேட் வீடியோவாக நீங்கள் ரெடி பண்ணால் உங்களுக்கு தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சஜஷன்ஸ் அப்புறம் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்ட் அப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பாய்.